திமுகவின் கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷனால் வெளிநாட்டு தொழில் முதலீடுகள் அண்டை மாநிலங்களுக்கு செல்கிறது என டாக்டர் சரவணன் விமர்சனம் செய்துள்ளார். அதிமுக மருத்துவர் அணி இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் ப. சரவணன் அளித்த பேட்டியில், திமுக ஆட்சியில் 11,83,000 கோடிகள் ஈர்த்த தொழில் முதலீட்டுகள் 1 லட்சம் கோடிக்கு குறைவாக தான் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது என்றும், அனைத்தையும் செயல்பாட்டிற்கு வந்தது போல் முதலமைச்சர் பொய் கூறலாமா என்றும் தெரிவித்தார். வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்க அஞ்சுகிறது என கூறிய சரவணன், தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து உள்ளது என்றும் விமர்சனம் செய்தார். மதுரையில் பல்வேறு பொய்யான தகவல்களை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். கடந்த இந்த 5 ஆண்டுகால ஆட்சி காலத்தில் அவங்க நெருக்கி 11,83,000 கோடிக்கான முதலீட்டை ஈர்த்ததாகவும், அதன் மூலம் ஒரு 34,000 பேருக்கு மேலே வேலைவாய்ப்பு கொடுத்ததாகவும் பல்வேறு பொய்யான தகவல்களை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா, ஆட்சிக்கு வந்த உடனே இவர் பல்வேறு நாடுகளுக்கு போய் வந்தார். ஸ்பெயின், ஜப்பான், US, UK போயிட்டு அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாக சொன்னாங்க. ஆனால் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த 11,83,000 கோடியில் இது வரைக்கும் ஒரு 9% தான் இது வரைக்கும் திட்டங்கள் வந்திருக்கிறது. இதுவே தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் இந்த திமுக அரசு, இந்த திமுக அரசோட அமைச்சர்கள் இவங்களுடைய இந்த கரப்ஷன் கமிஷன்ற அந்த ஒரு கொள்கைக்காக பயந்து தமிழ்நாட்டை விட்டு பக்கத்தில் இருக்க ஆந்திரா மாநிலம், அங்கே குஜராத்து, மகாராஷ்டிரா, இப்படி பல்வேறு இடங்களுக்கு தான் பெரிய பெரிய நிறுவனங்கள் போயிருக்கிறது.